சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல இறந்தவர்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்யலாமா, அது சரியா தவறா, அதனால் பாவம் ஏற்படுமா புண்ணியம் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்க இருக்கோம். இறந்தவர்களுக்கு, அதாவது நம்மளுடைய குடும்பத்துல இருந்து இறந்தவர்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சிலர் சிலை வைத்து வழிபாடு செய்யறாங்க. இந்த சிலை வைக்கிறதுல 2 விதமான பிரிவுகள் இருக்கு. ஒன்று, இறந்தவர்களின் புகைப்படத்தை நம்ம வீட்டுல வைக்கிற மாதிரி அவங்களுடைய சிலைய நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது. ஒரு சிலர் மெழுகு சிலையாகவோ அல்லது மற்ற சிலைகளாகவோ வீட்டுல வச்சுக்கிருவாங்க. இது ஒரு வகை. 2ஆம் வகை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த இறந்தவர்களுக்கு சிலை வைத்து, அதாவது கோவில் கட்டி அவங்கள இறைவனாவே ஒரு சிலர் வழிபாடு செய்வாங்க. இப்ப இந்த 2க்கும் முதல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது புகைப்படத்தை போல அவங்களுடைய சிலையை வைக்கிறது. மற்றொன்று, இறைவனுக்கு நிகராக நம்ம கோவில் கட்டி அவங்கள இறை வழிபாடு செய்யறது. இந்த 2ற்கும் முதல்ல நம்ம வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இறை வழிபாடு செய்யறது, அதாவது அவங்களுக்கு பிடித்த அவங்க தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ அல்லது அவங்களுடைய குழந்தைகளுக்கு கூட ஒரு சிலர் மகனுக்கோ மகளுக்கோ கூட கோவில் கட்டி வழிபாடு செய்யறத நம்ம பார்த்திருக்கலாம். அல்லது அவங்களுக்கு பிடித்த ஒரு தலைவருக்கு அவங்க அந்த மாதிரி செய்யலாம். தன்னுடைய அன்பை காட்டும் விதமாக கோவில் கட்டுவது, வழிபாடு செய்யறது அவரவருடைய விருப்பம். இதன் உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதற்காக தான் இந்த பதிவு. முதல்ல நீங்க இறந்தவருக்கு கட்ட போவது மணிமண்டபமா அல்லது நினைவாலயமா அல்லது கோவிலா, என்ன கட்ட போறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. ஏன்னா வேறு ஏதோ ஒண்ணு கட்டணும்னு நினைச்சு வேறு ஏதோ கட்டக்கூடாது. அதனால முதல்ல நீங்க இறந்தவர்களுக்கு என்ன கட்டணும் அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கங்க. அதன் பிறகு ஒருவேளை நீங்க கோவில் தான் கட்டணும், அவங்க ஆன்மீகத்துல ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருந்தவங்க, அதனால அவங்களுக்கு கோவில் தான் கட்டி நான் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கட்ட போறது கோவிலா அல்லது சித்தர் பீடமா அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவுபடுத்திக்கிறணும். அல்லது இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இறந்தவங்க எங்க உயிரினும் மேலானவங்க, எங்களுக்கு அவங்கள ரொம்பவுமே பிடிக்கும், எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாங்க அவங்களுக்கு கோவில் கட்டுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு கட்டுனீங்கனாலும் தாராளமாக கட்டலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம். கோவில் அப்படின்னு உங்களுடைய நிம்மதிக்காக கோவில் அமைப்புல அவங்கள சிலை மாதிரி வைக்கிறீங்களா அல்லது முறைப்படி கும்பாபிஷேகமே நீங்க செய்யறீங்களா அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்திக்கணும். ஒருவேளை நீங்க அவங்கள தெய்வமாகவே பாவிச்சு கும்பாபிஷேகம் பண்றதாக இருந்தா, கும்பாபிஷேகம் பண்ணி நீங்க இறை வழிபாடு அவங்களுக்கு செய்ய போறதா இருந்தீங்கன்னா, இறந்தவங்க உயிரோட இருக்கும்போது தனக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு விரும்பினாங்களா? 2வது, அல்லது அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, உங்களோட அன்பின் வெளிப்பாடாக இதை நீங்க கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒருவேளை அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அவங்க ஒரு சித்தர் நிலையில இருக்காங்களா அல்லது சாதாரண மனிதர்கள் மாதிரிதான் இருந்தாங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அவங்க சாதாரண மனிதர்கள் மாதிரிதான் இருந்தாங்க, எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாங்க கோவில் கட்டி நாங்க வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இறைவனுக்கு நிகராக நீங்க அபிஷேகம் பண்றது, பூஜை புனஸ்காரங்கள் பண்றது செய்ய வேணாம். மற்றபடி நீங்க இறை வழிபாடு போலவே அவங்களுக்கும் தூப தீப ஆராதனைகள் காட்டலாம், மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம், பிரசாதங்கள் படைக்கலாம். ஆனால் அபிஷேகங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இப்ப இந்த அபிஷேகம் பண்றதுக்கான காரணம் என்ன, எதற்காக அபிஷேகத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விக்கிரகத்திற்கு எந்த ஒரு சிலைக்கு நம்ம அபிஷேகம் செய்யறோமோ அந்த சிலையில இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம், நாம வழிபடக்கூடிய அந்த ஸ்வரூபம் அந்த இடத்திலேயே நிலைச்சு நின்றும் அப்படிங்கிறது நியதி. ஒருவேளை அந்த ஆத்மா, அதாவது இறந்தவங்க மறுபிறவி எடுக்கணும்னு நினைக்கலாம், அந்த குடும்பத்திலே யாராவது ஒருத்தருக்கு பிறக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், அல்லது முக்தி அடையணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இது எதுவுமே தெரியாம
நம்ம கோவில் கட்டி அவங்கள வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களால மறுபிறவி எடுக்க முடியாது, முக்தி அடையவும் முடியாது. இந்த இறை வழிபாடு எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து நடக்குதோ அந்த கோவிலும் சிலையும் இருக்கிற வரைக்கும் அவங்களால மறுபிறவி எடுக்க முடியாது, முக்தியும் அடைய முடியாது. ஒருவேளை நீங்க அவங்களுக்கு கோவில் கட்டி தான் ஆகணும், எங்களுக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இறந்தவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கா, இந்த இறை வழிபாடுல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, அவங்களுடைய சிலையை வைத்து வழிபாடு செய்ய அவங்க உத்தரவு கொடுக்கறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவங்களுக்கு கோவில் கட்டுறதோ அல்லது சிலை வழிபாடு செய்யறதோ மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை அந்த ஆத்மாவுக்கு நீங்க கோவில் கட்டுறது பிடிக்காம இருக்கலாம். அப்படி அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சு அவர்களோட விருப்பத்திற்கு மீறி நீங்க அந்த இடத்துல அந்த ஆத்மாவை பிடிச்சு வைக்கிறதும் அந்த ஆத்மாவுக்கு நீங்க கொடுக்கிற கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த ஆத்மா வேதனைப்படும். அதனால நீங்க இறந்தவர்களுக்கு சிலை வைக்கணுமோ அல்லது கோவில் கட்டணுமோ நினைச்சீங்கன்னா இறந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மாவுக்கு அதுல விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவர்களுக்கு கோவிலோ சிலையோ நீங்க நிறுவனம். இறந்தவர்களுக்கு கோவிலோ சிலையோ நம்ம உருவாக்கிட்டு நம்மளோட ஆசைக்காக சில காலங்கள் மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதுவும் ஒரு பாவ கணக்குல சேர்ந்துரும். ஒருவேளை இறந்தவங்க இறை நிலையில இருக்காங்க, தனக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்யறதுக்கு அவங்க முழு சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு கோவில் கட்டி நீங்க வழிபாடு செய்யறதோ சிலை நிறுவனம் செய்யறதோ நீங்க செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் புண்ணியம் கிடைக்கும். விளையாட்டாக நினைத்து இறந்தவர்களுக்கு சிலை வைத்து வழிபாடு செய்யறதோ அல்லது கோவில் கட்டுறதோ விளையாட்டாக இருந்தாலும் அதன் மூலமாக வரக்கூடிய பாவங்களும் புண்ணியங்களும் உங்களுடைய வம்சத்தையே சேரும். அதனால எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் யோசித்து அதனால் வரக்கூடிய பாவ புண்ணியங்களை அறிந்து அதன் பிறகு அந்த காரியத்தை முன்னெடுக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நம சிவாய.